ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன சிம்பிள் ப்ரூச்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட விசிறி சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ விசிறி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் விசிறி சீக்வன்ஸஸை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அளவு கேப் இருந்ததுனாவே போதும். நமக்கு ரொம்ப கேப் எக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். ஒரு ஹோல் ஸ்டிச் பண்ணிங்கன்னாவே போதும். இன்னொரு ஹோல் வந்து மேலே ஏதாவது நம்ம ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல் வந்து நமக்கு மறைஞ்சிரும். ஸோ இங்கேருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 ஜங்ஷன்லேயும் இந்த 3 விசிறி ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஜங்ஷனில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு லைலா ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். இந்த லைலா ஃப்ளவருக்கு மேலே வந்து நான் ஒரே ஒரு லோரியல் மட்டும் கொடுத்து விடுறேன். நீங்கள் சிம்பிளாக இருக்கிறதுக்காக என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது 1/2 இன்ச்சு சாலி டியூபை இந்த 2 ஜங்ஷனுக்கு நடுவில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு சாலி டியூப் எடுத்துக்கலாம். அது முடியும் போது ஒரு நம்பர் பீடு கொடுக்குறேன் நான். நம்பர் பீடு கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து சாலி டியூப்பை ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்படி கேப் விட்டுட்டு நம்ம இங்கே கொடுக்கும்போது கொஞ்சம் டியூப் பெருசாக தெரியுது. அதனால் அந்த விசிறி சீக்வன்ஸை இப்படி லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு இந்த 2 பக்கமும் இதை வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஹேங்கிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு லாங் சாலி டியூப்பு, ஒரு ஷார்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2மே ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். சில சாலி டியூப்புக்குள்ளே வந்து நீடில் போகலை அப்படின்னா நீங்கள் முதல்லையே செக் பண்ணிக்கோங்க நீடில் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பீடு அதில் தொங்குற மாதிரி அப்படியே நீடியில் வெளியில் எடுத்து உள்ளே விட்டுறோம். ஸோ இதே மாதிரியே இந்த பக்கமும் அதே மாதிரியே இதுக்கும் ஒரு நம்பர் பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால சிம்பிளாக வந்து நமக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரூச்சஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்றைக்கான சிம்பிள் ப்ரூச் இதுதான். தேங்க்யூ.